بسم الله الرحمن الرحيم. الدرس السابع عشر 17வது பாடம் பக்கம் 96 பேஜ் நம்பர் 96 رقم صفحة 96 أبواب المسجد مفتوحة பாபுன் அதோட ப்ளூரல் அபுவாபுன். அபுவாபு முதாஃப் அல் மஸ்ஜிதி முதாஃப் இலைஹி. அப்ப பள்ளிவாசலின் கதவுகள் அபுவாபுல் மஸ்ஜிதி. இப்ப அபுவாபுங்கிறது இந்த வாக்கியத்துடைய முதல் வார்த்தை. அதுதான் முபத்ததஉன்னு சொல்லுவாங்க. முபத்ததா அல் முப்ததஉ அல் முபத்ததஉ அத முப்ததா அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் தமிழ் இலக்கணத்துல எழுவாயின்னு சொல்ற மாதிரி. இப்ப அபுவாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹத்துன். மஃப்தூஹுன்னா நீங்க படிச்சிருக்கீங்க, திறந்திருக்கிறது. மஃப்தூஹத்துன்னாலும் அதேதான். இங்க ஏன் துன்னுன்னு சொல்றோம்? மஃப்தூஹத்துன். பாபுன்ங்கிறது கதவு. அது முதக்கரா மனசா? முதக்கர். முதக்கர்னா ஆண்பால், முஅன்னஸ்னா பெண்பால். அப்ப பாபுன் முதக்கர், அதோடைய ப்ளூரலும் முதக்கர் தான், அபுவாபுன். இருந்தாலும் எதுக்கு இங்க ஹபர், இந்த ஹபர் முஅன்னஸா ஏன் வந்திருக்குது? ஏன்னா அபுவாபு ப்ளூரலா இருந்தாலும் அது இர்ரேஷனல் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. அதாவது உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லி தமிழ்ல இருக்கு பாத்தீங்களா? அக்ரிணையில என்னென்னலாம் வரும்? உயிரற்றவைகள் எல்லாம் வரும். அந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள், விலங்குகள், இதெல்லாம் அக்ரிணை அரபில. இப்ப இதோடைய ப்ளூரல், இந்த வார்த்தைகளுடைய பன்மை முஅன்னஸா கருத்து கொள்ளப்படும், முஅன்னஸாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில அதோடைய ஹபரு, அதோடைய சிஃபத்து எல்லாமே முஅன்னஸா வரும். அதனால அபுவாபு அந்த மாதிரி ஒரு பன்மையா இருக்கிறதுனால அதோடைய ஹபர் முஅன்னஸ்ல இருக்கு. அபுவாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹத்துன். பள்ளிவாசலின் கதவுகள் திறந்திருக்கின்றன. லிமன் ஹாதிஹில் புயூத்துல் ஜதீதத்து. இப்ப பாருங்க, இந்த லிமன்னா யாருக்குரியது? ஹாதிஹில் புயூத்துல் ஜதீதத்து, இந்த புதிய வீடுகள் யாருக்குரியதுன்னு, யாருக்குரியன அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல அல் புயூத்து இருக்கு. அல் புயூ இதோட சிங்குலர் பைத்துன், அல் பைத்து. ஜமா அல் புயூத்து. புயூத்துங்கிறது கைரு ஆகில். ஆகில் அப்படின்னா அறிவுடையவர்கள், கைரு ஆகில்னா அறிவற்றது. அப்ப அந்த அடிப்படையில இதெல்லாம் கைரு ஆகில். அல் புயூத்துங்கிறது கைரு ஆகில். அதனால இது முஅன்னஸா கருதப்படும். அதனால இதோட இஸ்மு இஷாராவும் முஅன்னஸா இருக்கு, ஹாதிஹீன். அதே நேரத்துல இது சிங்குலர்ல இருந்தா அப்ப முதக்கர் தான், ஹாதல் பைத்துன்னு சொல்லுவோம். எப்ப இது அல் புயூத்துன்னு ஆகுமோ அப்ப ஹாதிஹில் புயூத்து. பிறகு இதோடைய சிஃபத்தும் முஅன்னஸா கொண்டு வரப்படும். அதனால அல் ஜுதுதுன்னு சொல்லாம அல் ஜதீதத்துன்னு வருது. ஏன்னா ப்ளூரலுக்கு ப்ளூரல் சிஃபத்துன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. ஆனா இங்க முஅன்னஸா இருக்குது. காரணம் இது கைரு ஆகில். அல் ஜதீதத்து, ஹாதிஹில் புயூத்துல் ஜதீதத்து. அடுத்து இதுக்குரிய வமீரும் பாத்தீங்கன்னா முஅன்னஸா தான் வரும். அப்ப இந்த மாதிரி ஜம கைரு ஆகில், அக்ரிணை பன்மை பெயர் சொற்கள், அதனுடைய இஸ்மு இஷாராவும் முஅன்னஸா இருக்கும், அதனுடைய வமீர் ப்ரொனவுனும் முஅன்னஸா இருக்கும், அதனுடைய ஹபரும் முஅன்னஸா இருக்கும், அதனுடைய சிஃபத்தும் முஅன்னஸா இருக்கும். இப்ப ஹிய எதை குறிக்குதுன்னா இந்த அல் புயூத் குறிக்குது. ஹிய லிமுதீரி ஷரிகதி, அவை
நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை பன்மையா தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா தமிழ் அந்த மாதிரி இருக்கு. ஹிய லி முதீரி ஷரிகதி, அவை அல்லது இவை, லி முதீரி ஷரிகதி இவை, ஷரிகானா கம்பெனி, முதீர்னா மேனேஜர் மேலாளர், அப்ப கம்பெனியின் மேலாளருக்குரியது குறியன, இவை கம்பெனியின் மேலாளருக்குரியன. These are belong to the manager of the company. An-nujumu jamilatun, najmun ஜமாஹு நுஜூமுன், அன்-நுஜூமு. இப்ப இது ப்ளூரல் ஆயிருச்சு. ஜமீலத்துனுடைய ப்ளூரல் பாத்தீங்கன்னா ஜமீலுனுடைய ப்ளூரல் என்னது? இப்போ அன்-நுஜூம் இருக்கு. இதோடைய ப்ளூரல் ஹபர் கொண்டு வராம, ஹபர் ப்ளூரலா கொண்டு வராம முன்னஸா கொண்டு வந்திருக்கிறது காரணம் அன்-நுஜூமு கைரு ஆகில், ஜமான் கைரு ஆகில். அன்-நுஜூமு ஜமீலத்துன். ஹாதிஹி துருசுன் சொல்றோம். ஹாத தர்சு, ஹாதிஹி துருசு. தர்சுன்னு சொன்னா ஹாத தர்சு இந்த பாடம். ஆனா துருசுன்னு வந்ததுக்கு அப்புறம் ஹாவுலாயி துருசுன்னு சொல்லாம ஹாதிஹி துருசு, ஏன்னா இது கைரு ஆகில், அதனால அதோடைய ப்ளூரல் மன்னஸாக கருதப்படும். ஹாதிஹி துருசு சஹ்லத்துன். அப்ப இதோட இஸ்மு இஷாராவும் முன்னஸா இருக்கு, இதனுடைய ஹபரும் முன்னஸா இருக்கு. ஹாதிஹி துருசு சஹ்லத்துன். இந்த பாடங்கள் லேசானது, லேசானவை. ஃபில் ஹிந்தி லுகாத்துன் கசீரத்துன். லுகத்துனுடைய ஜமல் தான் லுகாத்துன். ஃபில் ஹிந்தி லுகாத்துன் கசீரத்துன். இப்ப கசீரத்துன் லுகாத்துடைய சிஃபத்தா வந்திருக்குது. ஆனா மன்னஸ் ஏற்கனவே லுகத் மன்னஸ் தான், ப்ளூரலா இருக்கிறதுனால இது ப்ளூரல் வராம சிங்குலராகவே வந்திருக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மன்னஸாவும் இருக்கும், சிங்குலராக தான் வரும், ஒருமையா தான் வரும், ப்ளூரலா வராது. இது ப்ளூரலா இருந்தாலும் இதனுடைய இஸ்மு இஷாரா, இதனுடைய பமீர், இதனுடைய ஹபர், இதனுடைய சிஃபத் சிங்குலரா இருக்கும், ஒருமையா இருக்கும், மன்னஸா இருக்கும், பெண்பாலா இருக்கும். ஃபில் ஹிந்தி லுகாத்துன் கசீரத்துன். இந்தியாவில் அதிகமான மொழிகள் உள்ளன. ஐனல் குதுபுல் ஜதீதத்து. புதிய புத்தகங்கள் எங்கே? ஐனா இது சிங்குலரா சொல்லும் போது ஐனல் கிதாபுல் ஜதீதுன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப ப்ளூரலா வரும்போது ஐனல் குதுபுல் ஜதீதத்து, சிங்குலர் மன்னஸ், முஃப்ரத் மன்னஸ், அதாவது ஒருமை பெண்பால். ஐனல் குதுபுல் ஜதீதத்து ஹிய ஃபில் மக்தபதி. அவை மக்தபானா நூலகம், நூலகத்தில் இருக்கின்றன. தில்க சுருரு மக்சூரத்துன். அஸ்ஸரீருன பெட், அஸ்ஸுருருன பெட்ஸ் கட்டில்கள். அப்ப அதோட இஸ்ம இஷாரா முன்னஸ்ல வரும், அதனால தில்க ராலிகன்னு சொல்லாம தில்கன்னு சொல்றோம், சிங்குலர் தில்க. தில்க சுருரு மக்சூரத்துன். அந்த கட்டில்கள் உடைந்திருக்கின்றன. அஸ்ஸாஅத்து அல் யபானியத்து ரஹீஸத்துன். அஸ்ஸாஅத்து அல் யபானியத்து ரஹீஸத்துன். ஜப்பான் வாட்ச், ஜப்பானிய வாட்ச் மலிவாக இருக்கும், மலிவாக இருக்கிறது, மலிவானது. ஜப்பானிய வாட்ச் மலிவானது. அஸ்ஸாஅத்துல் யாபானியத்து, யாபானியான ஜாப்பனீஸ்னு அர்த்தம். The Japanese watch is cheap. ஹாதிஹில் ஹுமுரு அல் ஹமீரு லில் ஃபல்லாஹி. சில பெயர் சொற்களுக்கு பல பன்மைகள் இருக்கும். அல் ஹுமுரு அல் ஹமீரு, இந்த மாதிரி ரெண்டு பன்மை இருக்குது, எதை வேணாலும் பயன்படுத்தலாம்.
ஹாதிஹில் ஹுமுரு லில் ஃபல்லாஹி, இந்த கழுதைகள் அந்த விவசாயிக்குரியது குறியன. ஹாதிஹில் ஹுமுரு லில் ஃபல்லாஹி. ஐன குதுபுகுன்ன யா அஹவாத்து, உங்களுடைய புத்தகங்கள் எங்கே? யா அஹவாத்து, சகோதரிகளே. ஹிய ஃபில் ஃபஸ்லி, அவை வகுப்பறையில் இருக்கின்றன. ஹாதிஹி குதுபி வதில்க குதுபு உஃப்தி. ஹாதிஹி குதுபி, கிதாப் இருந்தால் ஹாதா கிதாபின்னு சொல்லுவோம். குத்துப் ஆயிட்டதுனால ஹாதிஹி சொல்றோம். காரணம் இது கைரு ஆகில், அதனால இதனுடைய இஸ்ம இஷாரா சிங்குலரா வரணும், முஅன்னஸா வரணும். அதே மாதிரி இங்க பாருங்க, சிங்குலர் முஅன்னஸ். ஹாதிஹி குதுபி வதில்க குதுபு உஃப்தி, இவை என்னுடைய புத்தகங்கள் மற்றும் அவை என் சகோதரியின் புத்தகங்கள். ஹாதிஹி மகாதிபு துல்லாபி, மக்தபுன் மகாதிபு. ஹாதிஹி மகாதிபு துல்லாபி, இவை மாணவர்களின் மேஜைகள். ஃபீ ஹாதா ஷாரிஇ, இந்த தெருவில். ஃபனாதிகு கபீரத்துன், பெரிய ஹோட்டல்கள் உள்ளன. ஃபனாதிகு, ஃபுந்துகுன் அதோடைய ப்ளூரல் தான் ஃபனாதிகு. கபீரத்துன் சொல்லி இதோடைய ஃபனாதிகுடைய சிஃபத் இது கபீரத்துன். ஏன் இது ப்ளூரலா இருக்கு, இதுவும் ப்ளூரலா வரலன்னா இது கைரு ஆகில், அதனால இதோடைய சிஃபத்து சிங்குலராகவும் வரணும், முஅன்னஸா வரணும். ஃபனாதிகு கபீரத்துன். ஃபீ ஹாதா ஷாரிஇ ஃபனாதிகு கபீரத்துன். தொடர்ந்து பாடத்தை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.